வேற யாருமே எடுத்து போடுவா நான் உங்களை நம்ம வேற யாருமே எடுத்து போடுவா கேட்குறேன். பெரிய மீன் மட்டும் எடுத்து போடு. எடுத்து போடுவா. பெருசாக மட்டும் எடுத்து போடு. இல்லை உன் வீடியோ மட்டும் கெடிக்க மாட்டேனா? உன் வீடியோ மட்டும் கெடிக்க மாட்டேதுன்ற அதிகமாக. ஆமாம் அதிகமாக யார் எடுக்குது? முக்கியமானவங்க மட்டும் எடு. வேறு யாருனா ரொம்ப பெரிய மீன் வந்தால் ஷார்ட் வீடியோ. ஆமாம் வடையில் வந்தார் அதுக்கு ஒரு ஷார்ட் எடுக்கா ஷார்ட்ஸ் எடுத்துக்கா. அண்டாபாணி முடியாது இன்னும் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். அந்த பக்கம் தான் வந்தாரு. எங்கிருந்து ஆள் வர மாதிரியா? முன்னாடி வந்தா நம்மகிட்ட மீன் என்ன எடுத்து குத்து தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம் ஒரு பணம் இல்லை. ஓகே சொல்ல லாஸ்டா அண்டமானி இந்த வந்து கொடுப்பேன். ஓகே டெய்லி போட்டு நான் பீஸ் பாருங்க. ஓகே பாருங்க. ₹4000 ₹3000 போகிற மீன் எக்ஸ்ட்ரா ஒரு ₹1000 சொல்ல வேண்டியதான். அதுக்கு அப்படி தானே போயிட்டு இருக்குது. ₹1300. அது 4 கிலோ மீன் வேற. அது 4 கிலோ மீன் தான் போகும் அந்த ரேட்டு. இன்னைக்கு அது 2 கிலோ இருக்கு. யார் அப்படின்னா வஞ்சிர மீன் வாங்கியான்ற கடமைக்கு மட்டும் தான் வஞ்சிர மீன் வாங்குறாங்க. முக்கியமானவங்க யாராவது வந்துட்டாங்க கொடுக்கணும் கெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த மீன் வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களா இந்த மீன் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு அடுத்து பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவரும்
இதுதான் ரெண்டும் மீட் போடுமா சதை மட்டுமா சதை மட்டும் தானே வரும் தாராளமாக வரும். இதுவே உங்களுக்கு 1500 கிட்ட வந்துருக்குங்க. இதுவே கொஞ்சம் ரேட்டு வந்து போச்சு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, மீன் இல்லை, புது மீன் இது. இப்போ வந்துருது வலையில் வந்துருது. விலை கம்மியாக இருக்கும், விலை தான் அதிகமாக இருக்கும். மீன் நிறைய வரும். இந்த வருஷம் மீன் ரொம்ப கம்மிண்ணா. இப்போ இந்த போட்டுக்கு போனால் தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஸ்ட்ரைக்கு முடிஞ்சுதான் மீன் வரும். ஆமாம், 2 மாதம் ஆகும். இருக்குது டைம். நீங்கள் ஸ்ட்ரைக்கு போட முடியும். அதான் விஷயம். நேரம் மீன் நிறைய வந்துடும். ஓகே, நான் நம்ம முடிஞ்சிடும். செதில் அடிச்சாச்சு, அது பார்த்துலாம். மஞ்சள்லாம் கட்டிகிட்டே போக முடியாதா? மஞ்சள் கிட்டலாம் மஞ்சள்லாம் செம ரேட் சொல்கிறாங்கண்ணா. சரியான ரேட் சொல்கிறாங்க. 1200 மேலே போகுது. அது மீன் இல்லை, மீன் வரலையே. யாருமே வாங்கல அவ்வளோ ரேட்டு. மீன் வந்தால் தானே இலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் மீன் இல்லை. ஆமாம், அடுத்த சொன்னது ஒரு வாரமாக நடந்துட்டாங்க இந்த மீன். போன வாரம் தான் இங்கேருந்து போகும்போது வேலை தான் மீன். இங்கேருந்து போய் ரிட்டர்ன் வந்துட்டா நாங்கள் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குதா மீன் படலை. பால் கம்மி, வருமானம் கம்மின்னாங்க. மீன் வருமானம் கம்மின்னு சொன்னாங்க. மீன் படிச்சுன்னா எப்படின்னா பிடிச்சி வந்துடுவாங்க. யாராவது உயிரிழப்பு குட்டும் கொடுக்குது நேரம். சரி விட்டுலாமா?